ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், என்ன பிகேஎல் 12 இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன நிறையா விஷயங்கள் அப்பப்போ காலை வந்து விழுவுது. நானும் படிக்கிறேன், நீங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருன்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ஒரு வீடியோ அசிஸ்டன்ட் கோச் பற்றி பேசுவோம். அரச புரசல் அங்கங்கே ரூமர்லாம் போயிட்டுருக்கு. மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன் அவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக வர போகிறாருன்னு. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். பிகல் 11 தான் மோசமாக போச்சு தெரியும். பிகல் 10 மோசமாக போச்சு. பிகல் 9 சூப்பராக போச்சு. எஸ், அதுலேருந்து அதே பிளேயர் ஒரு 10 பிளேயர் 10 and 11 விளையாண்டாங்க. 12 பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னோட ரீட்டன் லிஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த 4 பேர் போதுன்னு, பாக்கிலாம் வேணான்னு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சந்தீப் பல்யான் புது கோச்சை அப்பாயின்ட் பண்ணாருங்க இல்லையா, அதை அவரை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவே டக்குன்னு போய் பார்த்துருங்க. இவரை பற்றி பேசுவோம். அலெக்ஸ் பாண்டியன் இஸ் அ வெரி குட் கோச் அண்ட் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. இன்ஃபேக்ட் ப்ரோ கபடின்னு பார்த்தீங்கன்னா பிகேஎல் 10 தெலுங்கு டைட்டன்ஸுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக எடுத்தாங்க. மஞ்சித் செல்லர்னு இருந்தார், அவரை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவரை எடுத்துகிட்டு மெயின் கோச் வேறு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, பவன் கூட வந்து உட்காந்துருப்பாரு, 1 கோடி 2 கோடி, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங்னா, அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் 10,000 லைக்கு, ஏகப்பட்ட கமெண்ட்ஸு உடனே. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவர் கோச் இந்தியன் ஆர்மி கபடி டீமுக்கே கோச் பண்ணியிருக்காரு. இன்னும் அது அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் கோச் பண்ண முடியாது. நீங்கள் ஹை ப்ரொஃபைல் அதை கோச் பண்ணார். அதனால் மோர் டிசிப்ளின்ட் அண்ட் கேம் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக. பிகாஸ் ஆர்மி கபடி டீமை கோச் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை இருக்குன்னா பாருங்கள். அவர் வந்து தமிழ்நாடு மென்ஸ் கபடி டீமுக்கும் மேனேஜராக இருந்திருக்காரு இந்த பாஸ்ட். அப்புறம் அவரே ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறார், பிரேவ் விஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ட்டுன்னு. ஸோ கபடி சர்க்கிளில் ரொம்ப நல்லா தெரியும். பிகேலாம் அவர் விளையாண்டது இல்லை, ஆனால் கோச் பண்ணியிருக்கார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. அப்படி ஏதாவது விளையாடுறதா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளையாடலன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தோட ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுகிறாரு அவர். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது, லாங்குவேஜ் பிரச்சனை வரப்போகிற பசங்க கூட. அண்ட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவரே சொல்லியிருக்காரு. நான் ஸ்ட்ராட்டஜி இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் லெவல் எப்படி, இன்னும் மேட்ச் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அதில் அவங்கள ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அண்டு லீடை எப்படி கவர் பண்ணணும், லீடை எப்படி இன்டாக்டாக வச்சுக்கணும், எப்படி எனக்கு ஜெயிக்கிற மேட்சை கைவிட்டு போகாதபடி பார்த்துக்கணும். அப்படி தானே லாஸ்ட் டைம் நிறைய விட்டோம் நம்ம ஜெயித்த மேட்சை, ஸ்பெஷலி பாட்னா பைரட்ஸ். 14 பாயிண்ட் வேணுமோ ப்ளஸில் இருந்து 2 பாயிண்டில் தோற்றோம். செகண்ட் ஹாஃபில் 16 பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, நமக்கு அதிகமாக பாருங்கள். ஸோ அந்த லீடை எப்படி இன்டாக்டாக வைக்கணுன்றதை டாக்டிக்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆப்போனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஸ்டடி பண்ணி எழுதி வச்சுட்டு தான் நான் மேட்டுக்குள்ளே இறங்குவேன்னு. அண்டு இப்போது ரீசெண்டாக அவரே ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். யுவா கபடி சீரிஸ் பார்க்க நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், பார்த்தேங்க. ப்ரோ கபடி அதே செட்டப் தான் இருக்குது யுவா கபடியும். நிறைய பிளேயர் வந்து ஹரியானா டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு மேட்ச் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வரவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கிராஸ் ரூட்லேருந்து வரவங்களுக்கு அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது இல்லை. எல்லா கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையும் விளையாடிட்டு தான் இருக்காங்க கபடி. அவ்வளோ நம்ம நேஷ்னல் கேம் அது, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே விளையாடுறாங்க கபடி. எல்லா ஊர்லேயும் போய் எங்களால் தேட முடியாது பிளேயர்ஸை. பட் இந்த மாதிரி யுவா கபடி சீரிஸ் மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அதில் வந்து நாங்கள் பிளேயர் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கூட நான் பிளேயர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்தேன்னு அவர் பார்க்க வந்தேன்னு சொன்னார். மன்பிரீத் சிங்கில் அவரும் அப்படி தான். போன 6 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், யுவா கபடி சீரிஸ் சென்னையில் நடந்தப்போ வந்தார். வந்து 2 பிளேயர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டார். அதில் ஒன்று மணிகண்டன். ஸோ ரவுண்ட் த கிளாக் கபடியே யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அவுட்புட் வில் பி வெரி வெல். அப்போயே தெலுங்கு டைட்டன்ஸ் லாஸ்ட்டில் வந்ததுன்னு கேட்பீங்க பிகேஎல் 10. அது இவர் அசிஸ்டன்ட் கோச் தான். மெயின் ஒரு கோச் இருந்தார்ல, ஸோ அவரும் தான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். வந்து உட்காந்துட்டு அது 2 கோடி 2.5 கோடின்னா எல்லாரோட இதுவும் மோரலும் டவுன் ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் அசிஸ்டன்ட் கோச்சாக தான் இருந்தார். ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கோச்சாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் தலைவாசுக்கு. நிறைய பேர் அரசு புரசலாக பேசுகிறாங்க, வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா சந்தீப் பல்யான் வந்து அவரும் ஒரு ஹை ப்ரொஃபைல் கோச்சு தான். அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தா மலைப்பாக இருக்குது, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு கபடிக்குன்னு. அவரோட யங் ஏஜ்லேருந்து விளையாண்டது வரைக்கும் பிகேஎல் ஆகட்டும், கோச் ஆகட்டும், அவ்வளோ அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வரும்போது இன்னும் வேறு லெவலுக்கு போகும். எடுத்தோடனே 2 கோச்சை அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ராட்டஜி கோச் இவர் தான் மெயின் கோச்சுன்னு. ஸோ அசிஸ்டன்ட் கோச் இஸ் த ரைட் வேர்டு. அவருக்கு அசிஸ்டண்ட் அவர். ஸோ இவரோட இன்புட்டும் நிறையா இருக்கும். 2 பேரோட தாட் ப்ராசஸ் ஒரு கேம் உள்ள வரும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தானே நீ போன சீசனும் சொன்னேன்னு என்ன கேட்பீங்க. சொன்ன 2 பேரோட தாட் ப்ராசஸ். உதயகுமார் நான் எங்கேயுமே பார்க்கலையே மேட்ச் ஆரம்பித்தோன்னே, ஏதோ 1-2 மேட்ச்சில் தான் வந்தார். ஃபுல்லாக நம்ம சேரன் அண்ணா தாட் ப்ராசஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் பழசை பார்க்க வேண்டாம், தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப முக்கியம். முன்னாடி இப்போ போய்கிட்டே இருங்க, மூவ் ஃபார்வர்ட், டோன்ட் திங்க் மச் அபவுட் த பாஸ்ட்.
ஏறி வந்த ஏணி இருக்கணும். ஏன்னா பழசெல்லாம் கொஞ்சம் எப்போ தேவையோ அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். அது தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, விக்ட்ரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வெரி குட் வெரி குட்னு வரும். தோக்கும் போது தான் உங்களோட கரெக்டாக உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். அதை பார்க்கணும் முதல்ல. ஸோ இதெல்லாம் பாஸ்ட்டு. திரும்ப ஏன் அவ்வளோ வேணா அதே சொல்லிட்டு இருக்க முடியுங்கிறீங்களா? எஸ், எல்லா ஊருக்கும் எங்களால் போக முடியாது. அதனால தான் யுவா கபடி சீரிஸ் பார்த்து நான் பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இதுதான் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை பற்றி இன்னும் எதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரெடி தமிழ் தலைவர் மேனேஜ்மெண்ட் கூடலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் ஃப்ளோட் ஆயிருக்கு. அதனால தான் அசிஸ்டன்ட் கோச் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். நான் என்றைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், அன்றைக்கி மதியானம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது சந்தீப் பல்யான் தான் கோச்சுன்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ரிவியூ போட்டிருக்கோம், பிளேயிங் 11 போட்டிருக்கோம். இன்றைக்கி மேட்ச் இருக்குது ராத்திரி 7 மணிக்கு. என்ன நடக்கும்னு அதை போய் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.